இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் லைஃப்பில் நம்மளோட எல்லா பக்கங்களையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட கருத்துக்களை சொல்கிறோம், நம்மளோட முக்கியமான விஷயங்களை, முக்கியமான ஈவெண்ட்டை ஃபோட்டோஸாக அப்லோட் பண்ணுறோம், ரீல்ஸ் போடுறோம், ஸ்டோரிஸ் போடுறோம். இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பண்ண முடியுது. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சோஷியல் மீடியா அப்படின்னு. அந்த சோஷியல் மீடியாவுக்கு தொடக்கமாக இருந்த ஒரு இடம் தான் ஃபேஸ்புக் லான்ச் ஆனது. ஃபேஸ்புக் ஆரம்பிக்கும்போது அதுக்கு பெரிய ஆஃபீஸ் கிடையாது, இன்வெஸ்டர் கிடையாது, பெரிய விஷயமும் கிடையாது. அது காலேஜில் இருந்த ஒரு சின்ன ரூமில் மார்க் ஜுகர்பர்க்னால் ஒரு சின்ன விஷயமா ஸ்டூடெண்ட்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் லான்ச் ஆச்சு. இன்றைக்கி அந்த ஃபேஸ்புக்கில் தான் எல்லா பெரிய சோஷியல் மீடியாவும் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, டெலகிராம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியா ஹப்புன்னே சொல்லலாம். அதுதான் இப்போ மேக்ஸிமம் எல்லாத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அதில் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அப்படின்னா பொலிட்டிக்கலையும் மார்க்கெட்டிங்கையும், அதாவது பிஸ்னஸையும் அது மூலயமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி அந்த கேம்பெயின்ஸ் அதெல்லாம் சோஷியல் மீடியாவில் வர்றப்போ தான் மக்களுக்கு நிறையா போய் சேருது. ஏன்னா நிறையா பேர் யூஸராக மாறிட்டாங்க. யூஸராக மாறினது மட்டும் இல்லை, லாங் டைம் சோஷியல் மீடியாவில் தான் ஒரு நாளில் செலவு பண்ணுறாங்க. அது உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களும் அதில் இருக்குது. அதை நம்ம மறந்துடக்கூடாது. அதை யோசித்து நம்மளோட டைமை கொடுக்குறோன்னு யோசித்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு கொஞ்சம் நேரமாக யூஸ் பண்ணோமா அப்படின்றத பார்த்து முக்கியமான விஷயங்களுக்கு நம்ம லைஃப்க்கு உதவுகிற வேறு நல்ல விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி இந்த சோஷியல் மீடியாங்கிற ஒரு ஆரம்பிக்கிறதுக்கு காரணமாக இருந்த ஃபேஸ்புக் லான்ச் ஆன நாள் February 4, 2004. இந்த மாதிரி தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணிங்க. நீங்களும் சோஷியல் மீடியாவில் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் எஸ்ன்னு சென்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் டைம் வேஸ்ட் பண்ணுறோன்னு பார்ப்போம்.